நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Team, let's welcome. என்னங்க என்னங்க டேய், எவ்வளவு நேரமா நான் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நீ தான் கத்திட்டு இருந்தியா? ஆமா, நான் ஏதோ நாய் தான் கத்திட்டு இருக்குன்னு நினைச்சேன். இந்த தீபாவளியில ஒரு விசேஷம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். என்ன நீ குளிக்க போறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதானே பார்த்தேன், நீ இன்னைக்கு குளிச்சிருக்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நான் சொல்றது நீ கேளுறி, புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேளுங்க, அப்பதான் குடும்பம் உயரும். அப்ப சொல்லுங்க. அப்புறமா சொல்றேன், இப்ப நீ சொல்லு. ஐயோ ஏங்க, இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விஜய் டிவில இருந்து வராங்க. சான்ஸே இல்ல, வரவே முடியாது. எப்படி சொல்றீங்க? ஏய், நான் தான் டிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி வருவாங்க? இன்னைக்கு விஜய் டிவில இருந்து 3 ஆங்கர் வராங்க தெரியுமா? விஜய் டிவில இருந்து ஆங்கர்னா? ஆங்கர்னா ஷோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எவனையும் பேச விட மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய மூடுனா பிரேக், வாய திறந்தா பிரேக் இல்ல, வாய மூடுனா பிரேக், வாய திறந்தா பிரேக் இல்ல. கடைசியா ஒரு தடவை மூடுவாங்க, அப்ப ஷோ முடிஞ்சிடும். நிறுத்தி. அப்படி பார்த்தா நீயும் ஒரு ஆங்கர் தாண்டி. ஆமா, நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? ஐயோ என்னங்க எப்படி சொல்றீங்க? போன வாரம் விஜய் டிவில இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ரோட்ல போற வரவன்லாம் உன்னை கேள்வி கேட்கறான், விஜய் டிவில கேள்வி கேட்டான்னு சந்தோஷப்பட. ஏங்க அந்த கேள்விக்கு கரெக்டா நான் பதில் சொன்னேன், அதனால என்ன செலக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு 3 ஆங்கர் அனுப்புறாங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிட்ட? அப்படி கேளுங்க. அது இது எது ப்ரோக்ராம்ல நட்ட நடுவுல நின்னு திரு திருன்னு முழிப்பாரே, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ மாக்காப்பா, ஆப்ஷன் பி டூகாப்பா, ஆப்ஷன் சி காக்காப்பா. அடேங்கப்பா, அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கலையே. சரி, என்ன ஆன்சர் சொன்ன? ஆப்ஷன் ஏ மாக்காப்பா. எப்படி உனக்கு தெரியும்? ஏங்க மாக்காப்பா எனக்கு தெரியாதா? எல்லா வாரம் சனிக்கிழமை 7 மணிக்கு பாக்குறேனே. ஏடி சொல்ற? இல்லங்க, டிவில பாக்குறேன். அப்படி சொல்றி, அப்போ உனக்கு மாக்காப்பாவை தெரியும்? மாக்காப்பாவை எனக்கு நல்லா தெரியும். போன வாரம் எங்க அப்பா பெரியப்பா வந்திருக்கான், அவனை பிச்சைக்காரன் அடிச்சு துரத்தி இருக்கேன். அதுக்கு முன்ன வாரம் எங்க சித்தப்பா வந்திருக்காரு, அவரை பைத்தியக்காரன் அடிச்சு துரத்தி இருக்காரு. இவங்களெல்லாம் தெரியல, உனக்கு மாக்காப்பா மட்டும் தெரியுதாடி? என்னங்க வள வளன்னு பேசிட்டு? ஐயோ, இப்ப விஜய் டிவில இருந்து வர போறாங்க, நீங்க இப்படி சாதாரணமா நின்னுட்டு இருக்கீங்களே, என்ன நீங்க சாதாரணமா நினைச்சு வந்து தீபாவளி கொண்டாட போறாங்க நம்ம வீட்ல. ஐயோ வந்துற போறாரே, அவர் வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட். ஐயோ வீட்டெல்லாம் தொடச்சு வைடி, சீக்கிரம் வர போறாங்க, இதெல்லாம் பேப்பர்லாம் எடுத்து வை. இல்ல அவர் வந்தா பேப்பர்லாம் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் அது ஃபீல். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அங்கங்க நியூஸ் பேப்பர் ஒட்டி இருப்பாங்க. ஒரு மியூசிக் வரும் பாருங்க. சீக்கிரம் வர சொல்றீங்க அவரை. வரட்டும். டைம் ஆகுதுடி. மியூசிக் போடு. ஏய் சீக்கிரம் போடுங்கப்பா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ அம்மா கம்பி வாயமூரா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே நடக்காதது என்ன.
எப்படி இப்படி நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காரு? யார் இவரு? ஐயோ இவர தெரியாதா? இவர தெரியாதா? இவர தெரியாது. தள்ளி நின்றி அப்பதான் தெரியும். என்னை இங்கே அறிமுகம் செய்து வைத்து பதிவு செய்து விடாமல் விட்டுவிட்டால் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருப்பேன். இது ஐயோ அம்மா கம்பி வாயமுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவே கூடாதது என்ன. அவர் நடக்கிறது நிப்பாட்ட சொல்லி. தெரிஞ்சா தெரியலையே சார். இப்ப கூட தெரியலையே சார். நீங்களே உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். நான் நியானா கோபிநாத். என்னது? நீங்க கோபிநாதா? வத்தி போன குளத்துல இருந்து தப்பிச்சு வந்த குள்ளவாத்து மாதிரி இருக்க நீ கோபிநாதா? ஏய், முன்ன பின்ன கோபிநாத் சார நீ பாத்திருக்கியாடா? அங்க பார், எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா வயலட் கலர் சட்டை போட்டுருக்காரு பாரு. அவர் கோபிநாத் இல்லைங்க. என்ன அவர் இல்லையா? அவர் சீஃப் டாக்டர் தாமோதரன். ஐயோ, அவர்தான் கோபிநாத். சீஃப் டாக்டருங்க. சாரி, தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, சாப்பாடுலாம் ஆபரேஷன் அவர்தான் பண்ணாரு. சுமார் இன்னைக்கு தீபாவளின்றதுனால உன்னை சும்மா விடுறாரு. அமைதி. வந்து ஒரு மணி நேரம் பேச ஆரம்பிச்சிருவாரு. அதாவது இப்படிப்பட்ட முட்டாள்கள் ஒரு புறம் பேசிக் கொண்டிருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிதான் தீர்வேன். சார் ப்ளீஸ் சார், எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் உட்காருங்க. இருங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். உட்காருங்க. அதாவது வந்திருக்காரு, நீங்க சாதாரணமா விட்டுறலாமா? எவ்வளவு பெரிய ஆளு, நீ வந்து பாருங்க எப்படி உட்கார்ந்திருக்காரு. எங்கடி ஆளேங்கடா? ஏய், எங்கடி ஆளேங்கடா? எங்கங்க? எங்கடி? அங்க பாருங்க. வாசப்படியில உட்கார்ந்துங்க. வந்திருக்கிற கெஸ்ட் வாசப்படியில ஏறி உட்காரப்ப. ஏங்க, அவர் எப்பவுமே அப்படிதாங்க. ஏதாவது படிக்கட்டுல தான் உட்காருவார். நான் உட்காரவே மாட்டேன். சார் வந்து சோபால உட்காருங்க. வாங்க சார். எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. யாரோ வரானுங்களா? அவர் லிஃப்ட் ஓபன் பண்ணா மட்டும் தான் வருவார். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு எவரிபடி. இது இன்வார் இத்தாலியன் கலெக்ஷன் வழங்கும் அதே இதே எதே. கண்ணை குத்திட்டா யாரு இவன்? நல்லா பாருங்க. ஏண்டி கண்ணை குத்திட்டான்ற எப்படி பார்க்க முடியும்? ஐயோ, அவர்தாங்க மாகாப்பா. என்னது? இவனா மாகாப்பா? ஆமா. ஏண்டி ஃபுல்லா மேக்கப் போட்டு இவ்வளவு கேவலமா இருக்கான்? இவனா மாகாப்பா? ஓகே, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. தத்துவம் சொல்லுங்க சார், தத்துவம் சொல்லுங்க. சொல்றேன். பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி, பசங்க மனசு இட்லி மாதிரி. கேப்பாரி இங்க வந்து சொல்றா. ஓகே, பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி, பசங்க மனசு இட்லி மாதிரி. வேற ஏதாவது சொல்றா சார். அந்த கெஸ்ட் எல்லாம் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்களே, எவ்வளவு பெரிய கெஸ்ட் சொல்லுங்க. ஓகே. யாருமே பக்கத்துல சீரியல் இருந்து யாருமே தெரியாது 3 மூஞ்ச கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவங்கள நம்ம சிரிக்க வைக்கணும். சூப்பர், கை தட்டுங்க. ஓகே. இப்ப நீங்க பார்க்க போறது குரூப்ல டூபே. ஏய், இதோட ஸ்டாப் போதும். உட்காருங்க. அந்த இது கூப்பிடுங்க. ஓகே. எல்லாத்துக்கும் ஓகே. அப்புறம் அடுத்த ஆள் வந்துட போறாங்க. அடுத்த ஆளு ஒரு லேடிங்க. யார் இவ? சர்க்கஸ் கம்பெனில இருந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கா. யார் நீ? ஏங்க, இவங்கள தெரியாது உங்களுக்கு? தெரியலடி. இவங்கள தெரியாதா? காபே. இன்னுமா தெரியல உங்களுக்கு? தெரியலடி. காபே. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏண்டி தெரியலன்னு சொல்ற? யாரு சொல்றீ? இவங்க தாங்க காப்பி வித்த டிடி. ஆதி மேடம் கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? காப்பி வித்த டிடி. சாராயம் விக்கிற கேடி மாதிரி இருக்கு. நீ காபி வித் டிடியா? என்னடா அப்படி பேசுற? மேடம் நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? எங்க போறீங்க? என்னங்க இது? நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? ஐயோ, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வாங்க, இங்க பாருங்க, கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. Thank you. இங்க பாருங்க எவ்வளவு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மாகாப்பா பாருங்க. ஏய், மாகாப்பா. ஹாய் வீடி. மாகாப்பா. என்னப்பா? எங்க அப்பாப்பா. தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, தப்புப்பா. உட்காருப்பா. ஓகேப்பா. ஏய் கோபி சார். டிடி வரட்டும். டிடி ஒரு நிமிஷம். நான் கொஞ்சம் நாகரீகமானவன்.
இல்லை இல்லை, நான் கொஞ்சம் நாகரிகமானவன், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இங்க வந்து வாவ், இந்த லொல்லு இதையெல்லாம் இவன் கிட்ட வச்சுங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேணும்னா ஊ வேண்டாம், சின்ன ஊ. மாக்கப்பா, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு தீபாவளியில வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. நீங்க தாங்க எங்க ஃபேமிலிக்கு வந்திருக்கீங்க. சூப்பரே சூப்பரே சூப்பரே, ஏதாச்சும் பண்ண நீ ஏதாச்சும் பண்ணே. சூப்பரே. ஏய் சூப்பரா. உங்களோட பேர் என்ன? மேடம், என் பேர் சரவணன், இவன் பேர் மீனாட்சி. சரவணன் மணியாச்சி. மேடம், சரவணன் மணியாச்சி இல்ல, சரவணன் மீனாட்சி. ஓ ஓகே, சரவணன் மீனாட்சி. தீபாவளி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு தீபாவளின்னா ஜெயம் ரவியும் பாவனாவும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. மேடம், தீபாவளிக்கு ராக்கெட்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சரம் கூட வாங்கி வச்சிருக்கேன். அவங்க சிரிப்பு உங்களுக்கு ரசனையே இல்ல. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ஓகே 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 ஓகே. சரவணன் காமாட்சி. ஏய், சரவணன் மீனாட்சியா? ஓகே, சரவணன் மீனாட்சி. தீபாவளிக்கு நீங்க என்ன சூட்டிங்க? தீபாவளிக்கு எங்க தாத்தா பாக்கில இருந்து 1000 ரூபாய் சுட்டேன். சிரிங்க, நல்லா சிரிங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, தாத்தா பாயில இருந்து 1000 ரூபாய் சூட்டன்னு சொல்ல சிரிக்க வச்ச சரவணன் மீனாட்சிக்கு நல்லா ஆப்பக்கடை வழங்கும் 2000 மதிப்புள்ள கூப்பனே. எங்கடா கூப்பனே? ஆகாமா சார், வாங்கிக்கங்க வாங்கி. என்ன பேசுறாரு? ஓ, போன்ல பேசிட்டு ஓகே. இருக்கா? கூப்பனே. என்னடி இவன் எதை சொன்னாலும் கூப்பனா கொடுத்துட்டு இருக்கான். கொடுத்தா வாங்கி வச்சுக்கங்க. சும்மா நீங்க என்னமோ பொடி. சரவணன் அண்ணாச்சி, சார், சரவணன் மீனாட்சி. சாரி சரவணன் மீனாட்சி, இந்த தீபாவளிக்கு நீங்க என்ன சுட்டீங்க? சார், கோபிநாத் சார், இந்த தீபாவளிக்கு நான் பக்கத்து வீட்டுல வடை சுட்டேன் சார். அருமையான ஒரு பதில சொன்னாரு. உண்மையாகவே வந்து ஒரு பெண்களை போற்றக்கூடிய ஒரு விஷயம். இவருக்கு தயவு செய்து ஒரு க்ளோஸ் வைங்க. ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. ஏன்னா சார், முதல்ல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுப்புங்க, அப்புறமா கரகோஷத்தை எழுப்பலாம். இல்ல இல்ல, அதற்காக தான் சொல்கிறேன், ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க. பொதுவாக பண்டிகை காலங்களில் எங்க தோல்வில கை போட்டுட்டோம் சார். உங்களை தான் சொல்கிறேன் சார், இந்த சைடு வந்து பேசுங்க சார். பொதுவாக பண்டிகை காலங்களில் பெண்கள் தனது வீட்டில் தான் வடை சுடுவார்கள். ஆனால் இவர் பக்கத்து வீட்டில் சென்று வடை சுட்டிருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய, அதாவது இந்த காலங்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலங்கள் வந்து முன்னேறி கொண்டு இருக்கின்றது என்பதை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். டிடி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பக்கத்து வீட்டுல வடை சுட்ட நம்ம சரவணன் மீனாட்சி ஜோடிக்கு நீங்க என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? ராதா மேடம், அம்பிகா மேடம். என்னடி இது நடக்குதுங்க சார்? நீங்க புரியாம பேசுறீங்க. இவ பக்கத்து வீட்டுல வடை சுல்ல, பக்கத்து வீட்டு ஜன்னல்ல கைய விட்டு வடைய சுட்டுருக்கா சார். உண்மையான ஒரு விஷயம். அதாவது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு இல்லையா? அடுத்த வரப்போது சிரிச்சா போச்சே. கரப்பாம்பூச்சி தலையா, என்னடா இப்படி மொக்க போடுறான்? கருப்பா பூச்சா சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்ச சரவணன் மீனாட்சிக்கு 3 மதியானம், 3 காலை, 3 இரவு, மூணாருக்கு போற ஃபேமிலி பேக்கேஜ். பட்டாசு இருக்கும், இந்தாங்க வாங்க. மாக்காப்பா. ஓகே ஓகே, இது வந்துட்டேன். ஏய், ஊதுவத்தி கொடுங்கடா. ஓகே, இப்போ இங்க 3 பூத்தொட்டி இருக்கு. இந்த 3 பூத்தொட்டில ஒரு பூத்தொட்டி டூப்பே. அடா பாவி. ஏய், எது அதுல டூப்பு சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? சந்தோஷமான ஒரு தருணத்தை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நம் வீட்டில் பட்டாசை வெடிப்பதை விட அடுத்தவர்கள் வீட்டில் சென்று பட்டாசு வெடித்தால் இது போன்ற சந்தோஷம், ஆனந்தம், புது வசந்தம், முதல் வசந்தம், காதலுக்கு மரியாதை, காதலை நிம்மதி. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். அதாவது தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனால் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லக்கூடாது. நீங்க பேசி முடிச்சு பொங்கலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா அடுத்த வாரம் தீபாவளி நம்ம பார்க்கணும். அடுத்த வருஷம் பாவிகளா. ஏய், சூப்பரே. ஓகே, சிரிச்சா போச்சே. நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடு. சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டாளம், திவாகர் ஜெயச்சந்திரன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
baby girl, you're super me, my name is. என் பேர் கேஎஸ் தமிழ் சீனு. நான் காதல் சொல்ல ஆசை படத்தினுடைய இயக்குனர் பேசுகிறேன். இந்த படத்தை வந்து எம்ஆர் சயின்ஸ் நிறுவனம் எஸ் விஜயலட்சுமி எஸ் ராஜலட்சுமி அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. எம்ஆர் சயின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற எங்கள் கம்பெனியோட முதல் குழந்தை காதல் சொல்ல ஆசை இன்னைக்கு வந்து இசை வெளியீட்டு விழா. காதல் சொல்ல ஆசை படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம இங்கே அசம்பிளாக இருக்கோம். I am here with my first movie காதல் சொல்ல ஆசை and today is our music launch. என் பேர் மது. காதல் சொல்ல ஆசை படத்தில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை நான் அறிமுகமாகிறேன். காதல் சொல்ல ஆசை இது ஒரு அருமையான லவ் ட்ராமான்னு சொல்லலாம். ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தை வந்து இசையமைச்சிருக்கிறது எஸ் லேகா. அவங்க தான் இன்னைக்கு வந்து சொல்ல போனோம்னா கதாநாயகி. Hi, this is S Lekha, music director. After long gap again ஒரு நல்ல ஆல்பம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மூவி அந்த ஹீரோ விஜய் தலைவா விஜய் இது நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன் நாளை தீர்ப்பு. அதுக்கு டைரக்டர் எஸ் சந்திரசேகர் சார். இந்த விழாவின் நாயகி எஸ் லேகா மேடம். விஜய் சாருடைய ஃபர்ஸ்ட் மூவி நாளைய தீர்ப்பு. அதுதான் அவங்களுடைய 13 வயசில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். 13 வயசில் அவங்க அந்த படத்துக்கு இசையமைச்சாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நியர்லி ஒரு 70 மூவிஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டராக 70 மூவிஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு டேரக்டர் அவங்க தான். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்காக இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி வந்திருக்காங்க. ஆல்பம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமாக உங்களை தியேட்டர்ஸ்லையும் மீட் பண்ணுவோம். ஆஸ் இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஆகிய நாங்களும் பெண்மணிகள், இசையமைப்பாளரும் ஒரு பெண்மணி. இந்த டீம் ஃபார்ம் பண்ணும்போதே எங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சொசைட்டியில் எல்லாருமே வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தினுடைய கேமரா வந்து ஜாக்கோப் ரத்னராஜ். இந்த படத்தினுடைய எடிட்டர் வந்து கேஎம் ரியாஸ், ஆர்ட் டைரக்டர் மாதவன், கொரியோகிராஃபர் டான்ஸ் டைரக்டர் வந்து அருண். நாங்கள்லாம் பப்புன்னு கூப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நண்பர்கள் கூட்டணி தான். நாங்கள் 4 இயக்குனர்கள் பண்ணதுக்கப்புறமா எங்களுடைய முதல் முயற்சியாக வெள்ளித்திரைக்கு நாங்கள் வெளியில் வர்ற முதல் படம் காதல் சொல்ல ஆசை. காதல் சொல்ல ஆசை ஆஸ் எ படம் இன் ஜென்ரல் ட்ரெய்லர் வாட்ச் த ஃபிலிம் அபவுட்னு ஒரு சின்ன டென்ச் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அருமையான ஒரு தமிழ் தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனரும் வந்து தமிழ் சீனு அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கிறார். காதல் சொல்ல ஆசை இந்த படத்தில் கேஎஸ் தமிழ் சீனு சார் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு அதாவது கல்லறை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதில் நான் நடித்தேன். அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணணும் சேம் அதே ரோல் தான் நான் இதில் ப்ளே பண்ணியிருக்கேன். 33% இடஒதுக்கீடு எங்கே நடக்குதோ இல்லை இங்கே சரியாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெண்கள் அதிகமாக பங்கேற்றுள்ள படம். பெண் இசையமைப்பாளர், அது கூட இந்த படத்தின் கதாநாயகன் அசோக். இந்த படத்தினுடைய இசை எஸ் லேகா. அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷமாகவே தெரியும். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க வந்து இந்த படத்துக்கு இசை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் சொல்லும்போது சரி ஒரு நாள் உட்காரும்போது ஷி ஸ்டார்டட் டெல்லிங் சார் நான் ஸ்டோரி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது ஸ்டோரின்னா ஸ்டார்டட் டெல்லிங் ஸ்டோரி. மொத்தமாக ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் நல்லா கேட்டேன், ஒரு 2 hours கேட்டேன். ஸோ இதில் ஸ்டோரி சொல்லிட்டீங்க, ஓகே படத்தில் சாங்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம் சாங்ஸ் எதுக்கு இல்லை இருக்குது. அப்போ சுச்சுவேஷன் எங்கே நீங்கள் சொல்லலை, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கூட நீங்கள் செப்பரேட்டாக சொல்லலைன்னு கேட்டேன். இல்லை மேடம் நான் ஸ்டோரி மட்டும்தான் சொல்லுவேன், சுச்சுவேஷன் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இந்த இடத்துல சாங் தேவை, இந்த இடத்துல சாங் தேவையில்லைன்னு 4 சாங் இருந்தாலும் ஓகே, 3 சாங் இருந்தாலும் இல்லை 8 சாங் வைக்க சொன்னாலும் நான் ஓகே.
பட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். நீங்கள் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் லீட் சீனும் பிஃபோர் சீனும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் டைலாக் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தென் ஐ ரியலைஸ்டு ஸோ இவ்வளோ பேஷன் இருக்குது, ஸோ மியூசிக் பட்டில் இவ்வளோ பேஷன் இருக்குது, ஸோ எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு டைரக்டர், ஸோ கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அன்றைக்கி டிசைட் ஆனேன். ஸோ அதே மாதிரி கதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், கதை கேட்டதுக்கப்புறம் சீனு இங்கே வச்சுக்கலாம் ஒரு சாங்கு, இங்கே தமிழச்சி வச்சுக்கலாம், இங்கே மடை திறந்ததை வச்சுக்கலாம், இங்கே ஒரு காமெடி சாங் வச்சுக்கலாம், எல்லாம் நான் சொல்லி ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஏன்னா 73 மூவிஸ் பண்ணியிருக்கேன், யாரும் கூட டைரக்டர் நீங்கள் சொல்லுங்கள் சுச்சுவேஷன் நான் வச்சுக்கிறேன்னு எந்த டைரக்டரும் சொன்னது கிடையாது. ஏன்னா நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன். வெங்கடேஷ் சார், ஹீரோ வெங்கடேஷ் அண்ட் ராமநாடி சார், தாசர் நாராயண பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நீங்களே சுச்சுவேஷன் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்னு. ஸோ ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு மை டைரக்டர் தமிழ் சீனு சார். அவங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே நான் க்ரியேட் பண்ணி கொடுக்கல. கதை சொன்னேன். ஒரு இசையமைப்பாளராக ஒரு வியூ, அதாவது ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு வியூ இருக்கும். அந்த வியூவில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சாங் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவங்க அந்த சாங்கை கம்போஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சாங்குக்கு சம்மந்தப்பட்ட லீட் சீன்லாம் நான் திரும்ப எழுத வேண்டிய ஒரு நிலமை. எழுதி மாற்றி அந்த மாதிரி கரெக்டாக அந்த சாங்கை வந்து படத்தோட பிளெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளுமே ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நான் பண்ணியிருந்தேன். அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த படம் என்பது நீங்கள் உங்களுடைய குழந்தை, உங்கள் கருவில் உருவான குழந்தை. ஒரு டைரக்டர் சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னு கேட்க போனாக்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தினுடைய முழு எடிட்டட் வெர்ஷனை கதை விவாதத்திற்கு முன்னாடியே அந்த கதை கருவாக உங்களுக்குள் தோன்றும் பொழுதே யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்தான் சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் கேட்கும்போது அந்த மியூசிக்கினுடைய அக்வஸ்டிக்கும் ஒன்று அருமையான அக்வஸ்டிக், ஆனால் அந்த பஞ்சு அந்த மிக்சிங் இருக்குது, வார்த்தைகள் வந்து தெளிவாக வந்து கேட்கணும். மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டருங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அவங்க மியூசிக் மட்டுமே கேட்கணும்னு நினைப்பாங்களே தவிர வார்த்தைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஸ்ரீலேகா வந்து அருமையாக மிக்சிங் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, கோரியோகிராஃபி நல்லா இருக்குது. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய த்ரில்லர், ஒரு ஹாரர் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு மெலோ ட்ராமா. இந்த மாதிரி ஒரு மண்ணும் இல்லை. காதல் சொல்ல ஆசை as the name suggests is a love story. ஒரு ரொமான்டிக் காமெடி, ரொமான்ஸ் அண்ட் காமெடி ரெண்டுலேயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். முதல்ல இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அசோக், ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும்போது 2006 வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது அசோக் நடித்த படத்துக்கு தான் சான்ஸ் தேடி போனேன். அப்போது சசி சார் பண்ணிட்டு நான் டிஷ்யூம் படம் ஃபஸ்ட்டு அசோக் நடிக்கிறதா இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தேன். அப்போது எனக்கு 250 ரூபா சம்பளம். கேம்பகோலில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு போயிருந்தேன் நான். ஸோ அதான் என்னோடய ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நேரம் படத்தோட டைரக்டர் அல்ஃபோன்ஸ் மூலமாக அசோக் எனக்கு ஃப்ரெண்டானார். ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து மது வந்து என்னோடய பாஸ். எப்படின்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக கார்டு எடுத்து ட்ரை பண்ணிருக்கும்போது மது வந்து இந்த இங்கிலீஷ் ப்ளேஸ்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு 4-5 பிள்ளை நான் இங்கிலீஷ் பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டப்பிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ மது என்னுடைய பாஸ். ஸோ அது 3 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அண்ட் தென் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முதல்ல இந்த படத்தோட டைட்டில் இட்ஸ் கேட்சியாக இருக்குது, நல்லா இருந்தது. பார்த்த வரைக்கும் சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கண்டிப்பாக அசோக் கலக்கியிருப்பான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா அசோக் ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட். எனக்கு அவரோட படங்களில் பிடிச்சிருக்கு, வந்து ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வரும்னு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு டைமில் பாரராஜா சார் ஓப்பன் பண்ணி விட்டார் கேட்டை. யார் வேணாலும் வந்து படம் எடுக்கலாம், யார் வேணாலும் வந்து நடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார். அதை மாதிரி எந்த பட்ஜெட்டில் வேணாலும் படம் எடுக்கலாம், அதுவும் பெரிய ஹிட் ஆகணும் ப்ரூவ் பண்ணது வந்து நிறையா படங்கள் முன்னாடி பண்ணியிருந்தாலும் பீஸா வந்து அந்த பீஸா டைரக்டர் வந்து அந்த ரெவல்யூஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அதுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. காதல் சொல்லாத ஆசை அப்படின்ற டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு பொருந்தும். இந்த இண்டஸ்ட்ரி மீது அவர்கள் இருக்கக்கூடிய காதலை அவங்க சொல்ல ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க அந்த காதலை திருப்பி ஏற்றுக்கொண்டு அவங்கள சந்தோஷமான ஒரு ப்ரொடியூசராக ஒரு நல்ல ஒரு புதிய புதிய கருத்துக்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்த பாதை அப்படி. அவங்களுக்கு வந்து ஸ்ரீலிபுத்தூர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு
அதுலேருந்து சினிமாவுக்கு வந்து எல்லாமே கார்ப்பரேட் ப்ரொசீஜராக இருக்கும். அந்த டைரக்டர் கூட சொன்னார், எங்களுக்கு எவ்வளோ இப்போ சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் பணங்களை ரெடி பண்ணுறது, அதுக்குண்டானது அவங்களோட சின்சியாரிட்டி. இப்படிப்பட்ட ஒரு சின்சியரான ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகளை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த படம் வெற்றியை அடையும். Trailer release. Everyone, let's go to sing. Yeah, this is how it's gonna be. Oh yeah, baby girl, it's you and me. My name is. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதாவது இந்த கான்செப்ட் எப்படி வித்தியாசப்படும், இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கான்செப்டோட ஹீரோ கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிங் ஆஃப் கிங்ஸ்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து இசைஞானி அவங்களுடைய சாங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கார்த்திக் ராஜா சொல்வார். இந்த ஷோ வந்து மலேசியாவில் நடக்குது. முதல் முறையாக வந்து மலேசியாவில் வந்து ஒரு பெரிய கான்செர்ட் வந்து இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வந்து மை ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலேசியன் கம்பெனி வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஷாஹுல் அவர் தான் வந்து இதோடைய ஆர்கனைசர். Karthik presents King of Kings Maestro Ilayaraja concert. Together with that we are having Karthik, Bhavata, Yuvan Varanga kuda, S.P. Bala sir, Mano, Chitra, and all the top singers like Shalini, Rita, Haricharan, ella varanga actually in this show. It is happening 28th December, Stadium Merdekala. It's taking place. நினைவோர் பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோர் பறவை. அப்பாவோட சாங்ஸ்னாலே நம்மளாம் வாழ்ந்துடலாம். ஸோ 80s, this show is about 80s. ஸோ அப்பாவோட 80s சாங்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இட் வில் பி a big musical treat for all Malaysians. So Karthik and I's first show, we are all very excited as a family. அவங்க சாங் நீங்கள் ரேடியோவில் கேட்டாலே தனியாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஷோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீஸ் சேஞ்சிங் சம் பண்ணுறல்லப்பா கொஞ்சம் மாற்றி அவங்களோட ஸ்டைல்லையும் இருக்கும் ராஜாப்பா சாங். ஸோ we are all excited about it. And Prabhu is also back of the whole thing. So குவைட்டாக உட்காந்துட்ருக்கு, ஆனால் வந்து அதோட பிரெயினும் நிறையா இருக்குது இதில். ஸோ we are all expecting a good show. ராஜா சார்கிட்ட 30 minutes வயலினிஸ்டாக இப்போது ரீசெண்டாக அவரோட ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கேன் கண்டக்டராக. ஐ விஷ் ஆல் தெம் great success. Actually it will definitely without any doubt it will be a
success show only. ஏன்னா ராஜா சாரோட மியூசிக் கேட்டு சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். அந்த பிரம்மாண்டம், அந்த கிரேட்னஸ் ஒரு I'm going to be a part of that, and all thanks to Karthik and Bhavata. இந்த ஷோட புதுமையான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் கார்த்திக் ராஜா இஸ் டேக்கிங் தி ஓனஸ் அண்ட் அவரோட ஸ்டைலில் பண்ண போகிறாரு. ஸோ வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். ஏன்னா அவரோட மியூசிக் கேட்டிங்கனாலே அந்த கிரஹன் சாங்ஸ் எல்லாம் இன்னும் அந்த கேசட்டே தேஞ்சு போச்சு. அந்த லெவலுக்கு நான் கேட்டிருக்கேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ டெஃபினெட்லி அவர் இந்த ஷோ பண்ணும்போது I can only expect something truly exciting and innovative. So wishing you all the best, and I'm sure it's going to be 100% a success. ரொம்ப நாளாக ஆக்சுவலி ஐ பின் டெல்லிங் கார்த்திக், ஏன் நீங்கள் ஒரு ஷோ பண்ணக்கூடாது, வேறு மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாமே, ரொம்ப நாளாக ஐ பின் ஆஸ்கிங். ஸோ ஃபைனலி ரியலி ஹாப்பி தட் ஹீஸ் ப்ரெசென்டிங் ராஜா சார் சாங்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஷோ பண்ண போகிறாங்க. அண்ட் வெங்கட்ஜி இஸ் ஆல்சோ கோன் பி தேர். ஸோ ஷோ இஸ் கோன் பி அ லாட் ஆஃப் ஃபன் ஐ திங்க். ஸோ வெரி வெரி ஆனர்ட் அண்ட் பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ கிரேட் ஷோ. ரொம்ப பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. மெயினாக இனிஷியேட் பண்ணது வெங்கட் பிரபு, பிகாஸ் ஐ டென்ட் நோ எனிதிங் அபவுட் ஷோஸ் ஆர் எனிதிங். பட் ஆனால் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆசை. அப்பாவோட ஒவ்வொரு கச்சேரி பார்க்கும்போது இந்த சாங் பாடலையே, அந்த சாங் பாடலையே, நிறைய ஆஸ் அ ஃபேன் எனக்கு வந்து நிறைய மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. தோ கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாமே தவிர, மியூசிக்கில் வந்து வீல் ஆல்சோ ஐ வில் ப்ளே த பியானோ அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் பண்ணுவோம். பட் மெயினாக இது அப்பாவோட சாங்ஸ், 80s சாங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். சார்பாக வந்து சில கேள்விகள் கார்த்திக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெரி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ அண்ட் அபவுட் யூ. கேன் யூ டெல் us more about how you arrived about this concept? இந்த ஷோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3 Kings, அது 3 பேரோட சாங்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வாட் வெங்கட் பிரபு ப்ரெசென்டட் டு மீ. அண்ட் நான் சொன்னேன் அப்பாவோட சாங்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம், 80s சாங்ஸ், என்னோட ஃபேவரட்ஸ், உன்னோட ஃபேவரட்ஸ், யுவனோட ஃபேவரட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மியூசிக்கில் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு இந்தியாவில் ஒரே கிங் அப்பா தான் நான் ஃபீல் பண்ணுறதை வந்து எங்களோட ஷோவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது. இந்த ஷோவில் ரொம்ப புதுமையான விஷயம் அது நானும் உங்ககிட்ட சொல்லணும். என்னென்னா வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். முதல்ல நான் காத்திட்ட சொன்னது வந்து 3 Kings தான் பண்ணலாம், அதான் 3 பேரோட ஹிட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அப்புறம் தான் வந்து 80s வந்துச்சு. ஆனால் வந்து திஸ் இஸ் கோன் பி லைக் அன் ஆனர். அதான் ஆனர் இல்லை, எங்கள் பசங்களுக்கு பிடிச்ச அவங்க அப்பா பாட்டு. ஆக்சுவலி வந்து ராஜாப்பாக்கே தெரியாது என்ன சாங்ஸ் பண்ண போகிறோம், ஃபைனல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ இதே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அப்புறம் அடுத்த கேள்வி வந்து, எதற்காக மலேசியா ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது? அது நான் ஒன்றும் கேட்கணும். அங்கேருந்து தான் ஸ்பான்சர் வந்தார். இதே கான்செப்டை வந்து நம்ம வந்து சென்னையில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட்டு சென்னை பண்ணியிருக்கணும்னு ஆசை. பட் மலேசியா நம்ம ஊரில் வந்து ஃபாரின்லேருந்து வந்ததை கொஞ்சம் மதிப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டா வந்து ஓகே நம்ம பசங்க தானே அப்படின்றாங்க. ஒரு ஃபாரின்லாம் பண்ணிட்டு வராங்களா, ஓகே அப்படின்னு. இதோட கான்செப்ட், இதோடைய ஃபுல் இந்த ஷோ வந்து கார்த்திக் ராஜா ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஷோ. அதாவது அவங்க அப்பாவுடைய ஹிட்ஸை வந்து கார்த்திக் ராஜாவுக்கு பிடிச்ச சாங்ஸு, யுவனுக்கு பிடிச்ச சாங்ஸு, வெங்கட் பிரபுக்கு பிடிச்ச சாங்ஸ். அதாவது நாங்கள் பசங்களாக நாங்கள் வந்து அவருடைய சாங் எல்லாருமே ஒரே சாங் தான் ரசிச்சிருப்போம். கண்டிப்பாக வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே அந்த சாங் கேட்டு வளர்ந்ததுனால வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய ஒரு சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு சாங் இருக்குது. அதாவது ராஜாப்பா கூட நிறையா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அண்ட் 80s அவர் கூட நிறையா அவருடைய படங்களில் நடித்த நிறையா ஹீரோக்கள், ஹீரோயின்கள், அவங்களெல்லாம் மட்டும்தான் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இருக்கிற ஷோஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டாக டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் தான் வந்து எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த 80s இருந்த அந்த அந்த லீட் ஹீரோஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணலாம், டைரக்டர்ஸை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டைரக்டர் இதில் வந்து அப்பாவும் வரும். இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது வெங்கட் பிரபு அண்ட் மை ஈவெண்ட்ஸ் ஷாகுல்னு சொல்லிட்டு, அண்ட் தேர் ஆல் டீமிங் அப் டுகெதர். அண்ட் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஷோ மர்டேகா ஸ்டேடியமில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இந்த ஷோ இஸ் கம்ப்ளீட்லி கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து முற்றிலும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான்.
இதில் வந்து எஸ்பிபி சார் கலந்துக்கிறாரு, மனோஜ் சார் கலந்துக்கிறாரு, சித்ரா மேடம், நிறைய சிங்கர்ஸ் கலந்துக்கிறாங்க. இது ஹைலைட் என்னென்னா ஆப்வியஸ்லி எங்கள் பெரியப்பா இசைஞானி இளையராஜா அவர்கள் கலந்துக்கிறாங்க, யுவன் கலந்துக்கிறாப்புல. ஸோ இட்ஸ் கோன் பி அ வெரி பிக் மியூசிக்கல் ஈவெண்ட். ஸோ வாட்ச் அவுட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா சொல்லாம மொத்தமா ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். சரி சொல்லு. கோமணி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன், கோமணி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சங்கதி சொல்ல போறேன். அப்படி என்ன சங்கதி பெருசா சொல்ல போறேன்? ஒரு பஸ்ஸ பத்தி ஒரு சங்கதி. பஸ்ஸ பத்தியா? அப்படின்னு பஸ்ல என்ன இருக்கும்? என்ன பஸ்ல என்ன இருக்கும்? கீழே ரோத இருக்கும், மேல டாப் இருக்கும், முன்னாடி இதெல்லாம் இருந்தா ஒரு பஸ் நிக்கும். அப்புறம் பஸ் ஓடணும்னா அதுல ஆளுங்க இருக்கணும், அதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஓ, அந்த ஆளுல மேய்க்கிறதுக்கு. ஓஹோ, அப்படிப்பட்ட ஆளு தான் நம்ம சுப்பையா. அவர் தான் நடத்துனர். அப்படின்னா கண்டக்டர். அப்படி தமிழ்ல சொல்லு. கண்டக்டர்னா டிக்கெட் கொடுக்கும்போது கையை பிடிக்கலாம், ஒட்டலாம், உரசலாம், இடிக்கலாம், குளுக்குளுப்பா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம்ல. ஆமா. ஆனா நம்ம சுப்பு இதெல்லாம் செய்ய மாட்டாரு. குனிஞ்சா நிமிர மாட்டாரு, நிமிந்தா குனிய மாட்டாரு. இடுப்பொலியா? எட்டடி பஸ்ஸுக்குள்ள சுப்பையா எப்பவும் நிற்பவரே, சில்லற காச போல சுப்பையா நாணயம் மிக்கவரே, சில்லற காச போல சுப்பையா நாணயம் மிக்கவரே. எத்தனை நாள நான் எஞ்சி இருந்தா மிச்சம் கொடுப்பாரு, எல்லோரும் முன்னால வந்திட கெஞ்சி சத்தம் கொடுப்பாரு. கண்டக்டர்னு ஒருத்தர் இருந்தா ஓட்டுநர்னு ஒருத்தர் இருப்பார்ல. உன் பாஷையில சொன்னா டிரைவர். அவரு தான் நம்ம கருப்பு. கருப்பு எப்படிப்பட்ட ஆளு? பேசிக்கிட்டே இருப்பாரு. யாரோட தான் பேசுவாரு? பொம்பளை பிள்ளைகளை கண்டா ரொம்ப பேசுவார். பஸ்ஸ நேரா பார்த்து ஓட்ட மாட்டார். அப்புறம் பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே தான் ஓட்டுவார். தமிழ்நாட்டுல எல்லா டிரைவரும் பாக்குற வேலை தான்ப்பா. குச்சியில சேலை கட்டி விட்டாலும் பொம்பளைன்னு, குச்சியில சேலை கட்டி விட்டாலும் பொம்பளைன்னு, கொஞ்சி நிக்கு ஆளு இவர் கூட கூட பேசுறவர், கொஞ்சி நிக்கு ஆளு இவர் கூட கூட பேசுறவர், பொய்ய எடுத்து விடுவார், குடித்தவுடன் தன்னை மறந்து விடுவார். அப்படியா? பொய்ய எடுத்து விடுவார், குடித்தவுடன் தன்னை மறந்து விடுவார். பஸ்ல போற வர ஆளு இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. அதுல ஒரு ஆளு தான் நம்ம கல்யாணி. கல்யாணி? ஆமா. கல்யாணி எப்படி பிள்ளை? கண்ணான கண்ணுங்க கல்யாணி பொண்ணுங்க, உள்ளத்திலே கள்ளம் இல்ல இல்லே, உள்ளத்திலே கள்ளம் இல்ல இல்லே, அந்த பொண்ணுக்கு வானந்தா எல்லை எல்லே, பொண்ணுக்கு வானந்தா எல்லை எல்லே, ஊரினிலே மெச்சும் பேரினிலே நம்ம சின்ன கலைவாணி வாழுகிறார், நம்ம செல்ல மகாராணி வாழுகிறார், நம்ம செல்ல மகாராணி வாழுகிறார். அந்த ஊர்ல பஸ்லயே ஏறாம ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்னப்பா அது பஸ்ல ஏறாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவங்க அந்த ஊர்லயே டீச்சரா வேலை பார்க்கறாங்க. டீச்சர் அம்மாவா? ஆமா, அவங்க தான் நம்ம நிர்மலா டேவிட். ஓஹோ. உருமச்சின் டீச்சர் அம்மா ஒருத்தனுக்கே உருகுதம்மா, உருமச்சின் டீச்சர் அம்மா ஒருத்தனுக்கே உருகுதம்மா, வந்த வழி பார்த்திருந்து வருஷம் பூரா புத்தி இருந்து, வந்த வழி பார்த்திருந்து வருஷம் பூரா புத்தி இருந்து, கல்யாணத்தை எண்ணி இவ காத்திருக்கும் கண்ணி, அட கல்யாணத்தை எண்ணி இவ காத்திருக்கும் கண்ணி. இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்காரு. பஸ் டாப்லயா? ஆமா. பஸ்ல ஜாமான் ஏத்துவாரு, இறக்குவாரு. சின்ன புள்ளையில இருந்து பெரிய மனுஷங்க வரையும் யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வாரு. அவர் பேர் என்னன்னு? சாமி. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யறாருன்னா சாமி தானே. யாரும் வேலை சொன்னா செய்யும் நல்ல சாமி, ஒண்ணு சொல்ல 100 செய்யும் நண்பே நம்ம சாமி. கள்ளமில்லா வெள்ள உள்ளம் கொண்ட கந்த சாமி, கள்ளமில்லா வெள்ள உள்ளம் கொண்ட கந்த சாமி, உள்ளவ
உள்ளபடி சொல்ல போனா தங்கம் இந்த சாமி, உள்ளபடி சொல்ல போனா தங்கம் இந்த சாமி. ஏண்டா நீ சொல்றத பார்த்தா சுப்பு, கருப்பு, சாமி, கல்யாணி, நிர்மலா மட்டும்தான் முக்கியமான ஆளுங்க. இதை விட முக்கியமான ஆளு அந்த பஸ். அந்த பஸ்ல எத்தனை பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. டிக்கெட் எடுக்கிறவன் இருக்கான், எடுக்காதவன் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போறது இருக்கு, புள்ளத்தாச்சி பொம்பளை இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் ஏத்திக்கிட்டு பழனியிலேருந்து பொன்னக்காடு போறதுதான் நம்ம பஸ். பாரியா பாதையில ஏத்த இறக்கண்டாலும் இந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் சரிசமம் தான். ஆமா, ஜன்னல் ஓரங்க இந்த சங்கதி கேளுங்க, ஜன்னல் ஓரங்க இந்த சங்கதி கேளுங்க. சூப்பரான பஸ் இது, சுருக்கா ஏறுங்க. சூப்பரான பஸ் இது, சுருக்கா ஏறுங்க. மண்ணக்காடு போற வண்டி பாஞ்சு வந்து ஏறிக்கோங்க. மண்ணக்காடு போற வண்டி பாஞ்சு வந்து ஏறிக்கங்க. ஆடு கோழி குட்டி கூட ஐயா அம்மா ஏறிக்கோங்க. ஆடு கோழி குட்டி கூட ஐயா அம்மா ஏறிக்கங்க. கண்ணான கன்னி பொண்ணுங்க வந்து ஜன்னலோரம் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. மனதை கட்டி தூக்கி செல்வது போல பறக்கிறதே. நம்மை மட்டும் எண்ணிக் கொள்வது போல தெரிகிறதே. மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், விழியாலே நீ என்னை தீண்டினாய். மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், உயிரோடு என் உயிர் கோர்க்கிறாய். தேகம் எங்கும் ஒரு கோடி மின்னல் பாயும் நாளும். மீண்டும் மீண்டும் உன்னை காண வேண்டும் என்றே தோன்றும். காதலில் மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், விழியாலே நீ என்னை தீண்டினாய். இமைகளும் சேராமல் நீயும் நானும். இலைகளும் சேராமல் கதைகள் பேச இரவுகள் கரை சேர்ந்ததே. உறவுகள் உரையாடவே. புதிதாக சிறு சிறுவன என்னை சுற்றும் மோகம். ஓ, இது சுகமா? கவிதைகள் நாம் பாடலாம். மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், விழியாலே நீ என்னை தீ